வணக்கம் மகளே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த எக்கை ஹெச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி வர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஹீரோ வந்து அந்த எக்கு வந்து ஹெச் பண்ணுறப்ப அந்த எக்கில் இருந்து ஒரு ட்ராகன் தான் வெளியே வருது. அந்த ட்ராகன் வந்து பார்க்குறப்பவே ஒரு க்யூட்டான லுக்கோட தான் இருக்குது. 2 விங்ஸோன் இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த ட்ராகனை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருப்பார். இந்த ட்ராகனை பார்க்கறதுக்கு காம்பேட் ட்ராகன் மாதிரியே இல்லையே, இது ஒரு சப்போர்ட் டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப தான் தெரியுது. நம்ம ட்ராகனோட எஜிலிட்டி மற்ற எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் அது ஸ்பிரிட் மட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் இது வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் டைப் தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் இந்த ட்ராகனோட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து அதில் காமிக்கும். இந்த ட்ராகன் மூலிமா பஃப் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 30% வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம பிளாக் ட்ராகனோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணுறப்ப அதோட ஸ்பிரிட் வந்து கிட்டத்தட்ட வந்து 7000 இருக்கும். இதோட 30% பஃப்பும் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 12,000 ஸ்பிரிட் இருக்குமா அதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். இதே நேரத்தில் தான் திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல பிளாக் ட்ராகனும் வந்து இந்த ஜேட் ட்ராகன் 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட விளையாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்க 2 பேர் விளையாடிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் மறைச்சி திரும்பி பார்ப்பார். அதுக்குள்ளே அவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஜேட் ட்ராகன் பிளாக் ட்ராகனை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜேட் ட்ராகனுக்கு ஒரு பேரும் வைப்பாவில். அது பேர் தான் ஜோஃபின்றது. நம்மளோட பிளாக் ட்ராகன் பேர் ஜோஹே, இவளோட பேர் ஜோஃபி. இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்பயே நைட்டு ஆகிரும். அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை போடுற நம்ம ஹீரோ இவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கே அந்த நைட் ஃபுல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ அந்த மேஜோ அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேரும் காலேஜுக்கு போவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த மேஜோ வந்து அவன் ஹீரோட்ட கேட்பா, என்னாச்சு உங்கள் ரூம்லேருந்து நேற்று நைட் வந்து அவ்வளோ சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்புல. அதே நேரத்தில் தான் அங்கே இருந்தவங்களாம் உடனே நம்ம ஹீரோவே அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அவன் என்ன வரும்போதே 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வரான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சும்மா அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. அப்போ தான் அந்த பேஜ் பொண்ணு வந்துட்டு எங்கள் 2 பேரும் ஹிடன் ப்ரொஃபஷன், அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புறோம், எங்களுக்கு வந்து வேறு சீட்மெண்ட் அலாக்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வரும்போது தான் வந்துட்டு அந்த டாப் ஸ்கோர்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்தோன்னே அந்த ட்ரையல் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருக்கும். நம்ம ஹீரோ இவன் தானே அந்த இடத்துல வந்து டாப் ஸ்கோரர்னு கத்திக்கிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சிரிப்பு போட்டு போயிருப்பாப்புல. அதை பார்த்தோடனே அங்கேருந்து வந்து உடனே பல்ல கடிச்சிட்டு இவன் எதுக்காக அவனை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அவனும் யோசிச்சு பார்த்துருப்பான். அந்த பிரின்சிபல் சொல்லியிருப்பாப்புல, நீ டாப் ஸ்கோரரா, நீ எப்படி டாப் ஸ்கோர் ஆக முடியும், லூஃப் எனக்கு உனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி லீடர் போய் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிருப்பாப்புல. அதே சமயம் தான் அந்த மேஜோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்க 2 பேர் பாட்டுக்கு தனியாக என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை அங்கேருந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போயிட்டே இருப்பான். போகும்போது அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு யாருன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அவள் வந்து அந்த செகண்ட் பிளேஸ் இருந்த பொண்ணு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அல்லோன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துருப்பா. அப்போ தான் மேஜு கேட்பா, என்ன ஃபேன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாப் 2 வெள்ளாவில் வந்து ஒரு பொண்ணு தங்கியிருக்கான்னு சொல்கிறாங்களா, அது இவதான், இவளுக்கு தான் நான் போன டைம் வந்து கிரீட்டிங் வந்து கொடுக்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இவன் டாப் ஸ்கோர் நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவனை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் தான் அங்கே ஒருத்தர் வந்து வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருப்பான். நான் தான் உங்களோட பிரின்சிபல், இந்த கேபிட்டல் அகாடமியில் வந்து நான் தான் கேம்பேட்டுக்கும் சரி நான் மேஜிக்கும் சரி நான் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எல்லோரும் வந்து நான் சொல்கிறத முக்கியமாக கேளுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இப்போ ஒரு ஐடி கார்டை கொடுத்துருப்போம். இந்த ஐடி கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ மணி எல்லாமே வந்து நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிறகு நம்ம ஹீரோவுக்கும் சரி அந்த செகண்ட் இருக்கிற பொண்ணுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஐடி கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் வந்து ஷாப்ஸில் போய் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் எல்லாத்தோட ஆக்சஸும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஐடி கார்டை வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாமே உங்களோட ட்ரையல் எக்ஸாமை வச்சு தான் வந்திருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு எவ்வளோ பாயிண்ட் பார்க்குறப்ப அவர் கிட்டத்தட்ட வந்து 13,500 சில்லற வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் தான் ஒருத்தன் வந்து எந்திரிச்சு கேட்பான், சார் இது எப்படி வந்து ஃபேராக இருக்கும், நான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி நைட் மேருக்கும் சரி ஒரு ஹெல் மோடில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களோட ட்ரையல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ தான் அந்த வைஸ் பிரின்சிபலும் சொல்லுவாப்பில், நான் உங்களை பாயிண்ட்ஸ் அலாகேட் பண்ணியிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஆனால் எப்படி பாயிண்ட்ஸ் அலாகேட் பண்ணியிருக்கேன் நான் சொன்னதில்லை, உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களோட டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து தான் இருக்கும். உங்களோட பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து 96 தான் உங்களோட மினிமம் டிஃபிகல்ட் லெவலாக இருக்கும். உங்களோட டிஃபிகல்ட் லெவல் மாற உங்களோட பாயிண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சவுத்தர்ன் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் 96 தான் மினிமமாக வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களோட டிஃபிகல்ட் லெவல் வந்து அதிகம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும். டாப் 30 ஸ்கோர் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ப்ளூ கிளாஸில் போட்டிருக்கோம். அந்த கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து புது ப்ரிவிலேஜஸும் டாப் வில்லாஸும் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ளூ கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போட்டி போட்டு நீங்கள் அந்த இடத்த வந்து நீங்களால் பறிக்க முடியும். அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் அந்த லிஸ்ட்டு காமிப்பாப்ல. அந்த வைஸ் பிரின்சிபல் காமிச்ச லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேரே நம்ம ஹீரோ பேர் தான் இருக்கும். நீங்கள் போய் அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம், அவங்களால உங்களை ரிஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள்
நீங்கள் உங்களை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சிட்டா நீங்கள் எப்போ வேணுமாலும் என்கிட்ட சண்டைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையை காமிச்சிட்டு இருப்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல ட்ராகன் டைமரும் சரி அந்த பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரின்சஸ் நம்ம எப்போ அவனை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ராகன் டைமர் கேட்பான். அவன் சொல்லுவான் இன்னும் அவனோட ஃபுல் பவர் நமக்கு ஒன்றும் தெரியாது, அவனோட பவரை தெரிஞ்சுட்டு அப்புறமே அவங்ககிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லுவான். நம்ம ஹீரோ இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஜாலியாக வந்து சிரிச்சு பேசியிருப்பாங்க. அந்த செரிமனியும் ஃபுல்லாக முடிய ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்கேருந்து வெளியே வராங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து அப்படியே வெளியே பேசிகிட்டே வரப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு லூ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். நம்ம ஹீரோவை யாருன்னு திரும்பி பார்க்கும்போது தெரியுது அந்த இடத்துல டாப் ஸ்கோர் கற்றுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவன் தான் நின்றுப்பான். எனக்கு உன் கூட சேலஞ்ச் பண்ணணும், உன்னால் இந்த சேலஞ்சை ரிவ்யூஸ் பண்ண முடியாது, டாப் 30 இருக்கவங்க யார் சேலஞ்ச் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிகிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுமா, சரி அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அக்செப்ட் பண்ணுறியா, பண்ணு ஆனால் அந்த இடத்துல வந்து 200 பாயிண்ட் நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவன் பெட்டு கட்டுவான். நீ காத்துக்கிட்டே இருறா, உங்ககிட்ட இருக்க மொத்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான் வெறும் 200 பாயிண்ட் தானா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பெட்டுக்கு ஓகேன்னு சொல்லுவான். சரி வா இப்போவே போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு சண்டைக்கு போக ஆரம்பிப்பாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல அந்த பிரின்சஸ் வந்துட்டு இப்போ இவனோட பவர்ஃபுல்லாத்தையும் நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை வந்து அவன் அடிக்கிறதுக்கு ஓங்கிட்டு வருவான். அவன் ஓங்கிட்டு வரப்பே நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே காற்று மாதிரி மறைஞ்சு போயிடுவாப்புல. எங்கடா போனான், இங்கே தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல புயல் மாதிரி பின்னாடி வந்துட்டு அவன் சொல்லுவான் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனும் அதை பார்த்துட்டு நீ அங்கேயே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை ரெண்டுலேயுமே வந்து பவர்ஃபுல்லாத்தையும் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே ஏர் பஞ்சாக கொடுப்பான். அவன் கொடுக்குறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அழகாக டாஜ் பண்ணிட்டு வருவான். கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாகவே இல்லையடா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் டாஜ் பண்ணிகிட்டே இருக்குன்ற மாதிரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோ இருந்துட்டு உன்னை இவ்வளோ நேரம் பேச விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டு ஒரே ஒரு அடி தான் கொடுப்பார். ஆமாம் அவனோட ஷாக் வந்து எடுக்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து அவனை சுற்றி ஷீல்டாக வந்து இது பண்ணியிருப்பான். ஆனால் அந்த ஷீல்டு ஒரே கேக்கில் வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அவன் ரத்தம் வந்து எடுத்துட்டு நான் அதுக்குள்ளே தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். நம்ம ஹீரோவும் அவன் கதையை முடிச்சோடனே அந்த இடத்துல நின்றுட்டு அதை பார்த்தோன்னே இவே போகிறான் அதுக்குள்ளே தோத்தான் ஒரே ஒரு அடி தாண்டா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நீ தோத்துட்டேன், உன்னோட பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பிரின்சஸ் அவன்கிட்ட கேட்பான் நீ எந்தளவுக்கு ஷோராக இருக்க இவனை உன்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான் பிரின்சஸ் நான் 30% வந்து அவனை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஷூராக சொல்கிறேன், ஆனால் உங்களோட பஃப் இருந்துச்சுன்னா நான் 70% அவனை கொண்டுருவேன், இப்போ அவங்ககிட்ட வந்து ட்ராகன் இல்லாதப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோடனே ஓ அது ரொம்ப ஹை தான் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு இருப்பான். இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் ஸ்கோரை பார்த்துட்டு போய் நம்ம ஹீரோவும் அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்ப்பாப்புல. அப்போ தான் இவனும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 13,000 இருக்குது. 13,000ன்றது ட்ரையல் எக்ஸாம் பாயிண்ட்ஸில் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் எக்ஸாம் பாயிண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே இவன் இவ்வளோ பெரிய பாயிண்ட் வச்சிருக்கானா, அப்போ இவன் பெரிய ஆள் தான், இவங்க நான் போய் நான் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூனி குறுகி போன மாதிரி உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவாப்பில். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து சீக்ரெட் இடத்துக்கு போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த இடத்துல இருந்து ஆன்ட்டியும் உள்ளே வந்துட்டு இருப்பார். அப்போ தான் வந்து கேட்பா என்னாச்சு லூஃபேன் உனக்கு ஏதாவது அடிக்கணும்பட்டுச்சா, இன்றைக்கி யாரும் உன்னை சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவார்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னுட்டு இருப்பார்ல. அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து மேஜும் அவளோட ஃப்ரெண்டு 2 பேருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மேஜோட ஃப்ரெண்டும் சொல்லுவாள் இவன் எப்படி அவனை வெறும் ஒரு அடியிலே வந்து தோக்கடிச்சான் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் மேஜும் சொல்லுவான் நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னல அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அங்கிள் கூவை விட வந்து அவன் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்வான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட வந்து சீக்ரெட் இடத்தோட டீட்டெயில்ஸ் நாங்கள் காமிப்பான். அந்த சீக்ரெட் இடத்தோட பேர் வந்து ஸ்பைடர் பாய்சன் ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஃபிகல்ட்டி வந்து ஃபியர் லெவல் டிஃபிகல்ட்டி. இதுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக 45 லெவல் தேவை, அது மட்டும் இல்லாமல் 5 பேர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நமக்கு இன்னும் ஒரு ஆள் தேவை, அவர் யாராவது கிடைக்கிறாங்களோ சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இந்த மேஜும் சொல்லுவாள் அங்கே பாரு லூஃபேன் அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஓ இவன் அந்த செகண்ட் பிளேஸ் பொண்ணு தானே, அவளை கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் கூப்பிடலான்னு போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ போயிட்டு ஹலோ ஜென்யான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவள் பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் தேவை, இந்த ஸ்பைடர் பாய்சன் சீக்ரெட் எல்லாத்துக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஆள் தேவை, நீ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அவள் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருப்பாள். அமைதியாக இருந்துட்டு பர்வன்ட் அப்படின்றவான். ஏய் அப்படிலாம் நான் ஒன்றும் எதுவும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இருப்பான். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேஜோட ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்கா. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ நான் போன டைம் உன்னை மீட் பண்ணப்போ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் பிகேவ் பண்ணேன், அதுக்காக வந்து என்னை அப்படி நினைக்காத, இந்த டஞ்சன் போகிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி 4 பேர் இருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் தேவை, இதில் நீ கலந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். என்ன டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பார்க்குறப்ப தான் தெரியுது ஓ பாய்சன் ஸ்பைடர் ஃபாரஸ்ட்டா, ஓகே அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவாள். அப்புறம் உடனே இங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து நான் இந்த மணி பே பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே போய்ட்டு அந்த இடத்துல வந்து 45 பாயிண்ட்ஸை பே பண்ணிவிட்டு வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவகிட்ட இன்னும் பேலன்ஸே வந்து 8,700 பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு 8,000 பாயிண்ட்னா இவள் குறைஞ்சபட்சம் வந்து 8 லட்சம் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இவன் வந்து அவ்வளோ சாதாரணமாக தெரியல, இவளோட பவர் வந்து அதிகம் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பான். அப்போ தான்
தான் எல்லாருமே வந்து அந்த சீக்ரெட் இடத்துக்குள்ளே வந்து போயிட்டுருப்பாங்க. சீக்ரெட் இடத்துக்குள்ளே போன உடனேவே ஃபுல்லாமே அந்த இடத்துல வந்து பாய்சன் மிஸ்ட்டால் தான் கவர் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த வழியில் தான் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து இந்த சீக்ரெட் இடத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றிலாம் பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.